வெல்கம் டு தன்விகா சமையல். இன்றைக்கி நம்ம குளத்து கருவாடு எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கருவாடை கழுவி இந்த மாதிரி காய வச்சுருக்கோம். இந்த கருவாடை நல்லா சுத்தம் பண்ணிட்டு தான் காய வச்சுருக்கோம். திரும்ப கழுவி எடுத்துக்கலாம். இப்போ அதை செய்கிறதுக்கு இந்த மாதிரி கருவாடு எடுத்துருக்கேன். கொஞ்சம் கருவாடை மட்டும் எடுத்துருக்கேன். இது வந்து சிலேப்பி மீனில் போட்ட கருவாடு. நல்லா காஞ்சிருச்சு. அது அப்படியே இருக்கட்டும். அதை செய்கிறதுக்கு இப்போ ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போடுங்க, அப்போ நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் வேண்டாம். இப்போ எண்ணெய் காஞ்சதும் இந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது வந்து பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ ஓரளவுக்கு வதக்கிடுச்சு. இதை பாருங்கள். இந்த அளவுக்கு வந்த பிறகு இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அது அப்படியே அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம கருவாடை கழுவி சேர்த்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ கருவாடை கழுவிட்டு வந்துடுறேன். 2-3 தடவை நல்லா கழுவிட்டு வந்து சேர்த்துக்கலாம். இல்லை சுடு தண்ணியில் ஊற வச்சு கூட நீங்கள் போடலாம். நான் சுடு தண்ணி சேர்க்கலை, பச்சை தண்ணிலே நல்லா கழுவிட்டேன். இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மசாலா எல்லாமே இது கூட ஒன்று சேர்கிற மாதிரி கலந்துட்டு, இது இப்போது வேக வைக்காததுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது கூட வேக வச்சிடலாம். ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு அப்படியே வேக வச்சிடலாம். மூடி வச்சு வெந்த பிறகு காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா அது தண்ணி வற்றுற வரைக்கும் இந்த மாதிரி வேகணும். நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி வந்த பிறகு இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் வேணாலும் இறக்கிடலாம். இன்னும் நல்லா தண்ணி சுண்டோட்டி தனியாக கருவாடு தனி பீஸாக கிடைக்கும். அது வரைக்கும் வச்சுக்கலாம். இதில் உப்பு வேணுன்னா சேர்த்துக்கலாம். ஏற்கனவே கருவாட்டில் உப்பு இருக்குது, அதனால் ஒரு பிஞ்ச் மட்டும் நான் உப்பு சேர்த்து நல்லா பரட்டி விட்டு அடுப்பை நிறுத்திட்டு எடுக்க போகிறேன். சூப்பரான கருவாடு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ அடுப்பை நிறுத்திடலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ நிறுத்திட்டு இறக்கி பரிமாற வேண்டியதான். சூப்பரான கருவாடு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது வீட்டிலே செஞ்ச கருவாடு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வறுவல் செஞ்சு இது சாப்பாட்டில் அப்படியே போட்டு சாப்பிட்லாம், இல்லை சைடிஷாகவும் வச்சுட்டு சாப்பிட்லாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.